SPR India launching Sky Tower 1 நம்ம எல்லாருக்குமான வீடு from 85 lakhs onwards. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழகம் புதுச்சேரியை மிரட்டிய ஃபெஞ்சல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நேற்று கரையை கடந்தது. புதுச்சேரியை ஒட்டியபடி இரவு 10:30 முதல் 11:30 இடையே புயலின் கண் பகுதி கரை கடந்தது. அதன் பிறகு தெற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் மெதுவாக நகர ஆரம்பித்தது. படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்னும் புயல் வீரியம் குறையாததால் புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை தொடர்கிறது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரை கொட்டி தீர்த்த மழை அளவு விவரம் இப்போது வெளியாகி அதிர வைத்துள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம், புதுச்சேரியில்தான் அதிக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. விழுப்புரத்தின் மயிலம் பகுதியில் 498 மில்லிமீட்டர் மழை பதிவானது. புதுச்சேரியில் 469 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் கடலூரில் 179, திருவண்ணாமலையில் 176, செய்யாறில் 160, திருவள்ளூரில் 136 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் 120, மீனம்பாக்கத்தில் 115.5, திருத்தணியில் 114.5, செங்கல்பட்டு 111, சென்னையில் 108 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இது தவிர வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி பகுதிகளிலும் நல்ல மழை பதிவானது.